மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். The most famous and expensive paintings in the world. கலை என்பது பார்வையாளர்களின் பார்வையில் உள்ளது, மேலும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான பாணிகள் அல்லது கலைஞர்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. இருப்பினும் நவீன கலை உலகின் இந்த தலைசிறந்த படைப்புகளின் மகத்தான புகழ் அகநிலைக்கு வெகு தொலைவில் உள்ளது. இந்த ஓவியங்களின் மதிப்பு கலாச்சாரம் மட்டுமல்ல, அவை அனைத்தும் பெரிய அளவிலான பண மதிப்புடையவை, சில சமயங்களில் நூற்றுக்கணக்கான மில்லியன்களுக்கு விற்கப்படுகின்றன. அற்புதமான கலைப்படைப்புகளை பாருங்கள். 1. மோனா லிசா. சந்தேகத்திற்கு இடமின்றி உலகின் மிகவும் பிரபலமான ஓவியம், லியோனார்டோ டா வின்சியின் 1500களின் தலைசிறந்த ஓவியம் 1797 முதல் லூவ்ரில் நிரந்தரமாக காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. 2. கலிலேயா கடலில் புயல். ரெம்பிராண்ட் வான் ரிஜின் இந்த 1633 ஓவியம் 1990இல் திருடப்பட்டது மற்றும் இன்னும் காணவில்லை. இது கலிலேயா கடலில் வீசிய புயலை இயேசு அமைதிப்படுத்தும் காட்சி. 3. Bal du Moulin de la Galette. Pierre-Auguste Renoir 1876. இந்த ஓவியம் பாரிஸ் மோண்டமார்டர் அருகில் உள்ள ஒரு சாதாரண ஞாயிறு மதியம் காட்டுகிறது. 4. சால்வேட்டர் முண்டி. இயேசுவை சித்தரிக்கும் லியோனார்டோ டா வின்சியின் தலைசிறந்த படைப்பு 1500இல் நிறைவடைந்தது. இது சமீபத்தில் ஏலத்தில் 450 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு விற்கப்பட்டது. இது இதுவரை விற்கப்பட்டவற்றில் மிகவும் விலையுயர்ந்த ஓவியமாக அமைந்தது. 5. கடைசி இரவு உணவு. லியோனார்டோ டா வின்சி தனது 12 சீடர்களுடன் இயேசுவின் கடைசி இரவு உணவை சித்தரிப்பது உலகின் மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட ஓவியங்களில் ஒன்றாகும். இது 1490களில் முடிக்கப்பட்டது. 6. முத்துக்காதணியுடன் பெண். ஜோஹன்ஸ் வெர்மேர் 1665ஆம் ஆண்டில் இந்த சின்னமான படைப்பை வரைந்தார். இது நெதர்லாந்தில் உள்ள மொரிஷியஸ் என்ற கலை அருங்காட்சியகத்தில் உள்ளது, மேலும் இது மிகவும் அழகான டச்சு ஓவியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. 7. லாஸ் மெனினாஸ். 1656ஆம் ஆண்டில் டியாகோ வெலாஸ்குவேஸால் வரையப்பட்ட இந்த ஸ்பானிஷ் பொற்கால ஓவியம் வரலாற்றில் மிக முக்கியமான ஓவியங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 8. தி ஸ்கிரீன். எட்வர்ட் மஞ்ச் வரைந்த இந்த மிகவும் பிரபலமான 1893 ஓவியம் 1994 மற்றும் 2004ஆம் ஆண்டுகளில் 2 முறை திருடப்பட்டது. 2006 வாக்கில் அது மீட்கப்பட்டு நார்வேயில் மீண்டும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. 9. தி பெயிண்டிங் டெமரேர். இந்த ஜோசப் டர்னர் ஓவியம் 1838 ஈயின்ஸ் டெமரேர் சித்தரிக்கிறது. லண்டனின் நேஷனல் கேலரியில் வைக்கப்பட்டுள்ள இது UK நிகழ்ச்சியில் இங்கிலாந்தின் விருப்பமான ஓவியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. 10. தி கிரேட் வேவ் ஆஃப் கனகாவா. கட்சுஷிகா ஹோகுசாய் 1829 முதல் 33 வரைக்கு இடையில் ஜப்பானில் உடனடியாக அடையாளம் காணக்கூடிய இந்த படைப்பை வரைந்தார். இது அவரது புகழ்பெற்ற 36 காட்சிகள் மவுண்ட் புஜி தொடரின் ஒரு பகுதியாகும். 11. இம்ப்ரெஷன் சூரிய உதயம். கிளாட் மோனிட்டின் இந்த 1872 ஓவியம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏனெனில் அதன் பெயர் இம்ப்ரெஷனிசம் என்ற சொல்லுக்கு பின்னால் இருந்ததாக நம்பப்படுகிறது. 12. அமெரிக்கன் கோதிக். கிராண்ட் வுட்டின் 1930 ஓவியம் சமகால அமெரிக்க கலையில் மிகவும் அடையாளம் காணக்கூடிய மற்றும் சின்னமான ஓவியங்களில் ஒன்றாகும். அயோவாவில் உள்ள வீடு இப்போது சுற்றுலா தலமாக உள்ளது. 13. விசரின் தாய். ஜேம்ஸ் மெக்னீல் விசர் ஒரு அமெரிக்க ஓவியர், அவர் இங்கிலாந்தில் பல ஆண்டுகள் வாழ்ந்தார். இந்த 1871 ஓவியம் அவரது தாயை சித்தரிக்கிறது, மேலும் அதன் சகாப்தத்தின் மிகவும் பிரபலமான ஓவியங்களில் ஒன்றாகும். 14. முத்தம். குஸ்டாவ் கிளிம்ட் இதை 1907-08 இல் வரைந்தார். ஆஸ்திரிய சிம்பாலிஸ்ட் ஓவியம் அவரது சிறந்ததாகவும் ஆர்ட் நோவியோ சகாப்தத்தின் தலைசிறந்த படைப்பாகவும் கருதப்படுகிறது. 15. விண்மீன்கள் நிறைந்த இரவு. உலகின் மிகவும் பிரபலமான ஓவியங்களில் ஒன்றான வின்சென்ட் வான் கோவின் 1889 இன் தலைசிறந்த படைப்பை நியூயார்க் நகரத்தில் உள்ள நவீன கலை அருங்காட்சியகத்தில் காணலாம். 16. தி ஸ்லீப்பிங் ஜிப்சி. இந்த 1897ஆம் ஆண்டு பிந்தைய இம்ப்ரெஷனிஸ்ட் என்று ரூசோவின் ஓவியம் நியூயார்க்கின் நவீன கலை அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இது ரூசோவின் மிகவும் பிரபலமான படைப்புகளில் ஒன்றாகும். 17. தி ஹேவைன். ஜான் கான்ஸ்டபிளின் மிகவும் பிரபலமான ஓவியமாக பரவலாக கருதப்படுகிறது. இந்த 1821 ஓவியம் லண்டனின் தேசிய கேலரியில் காணப்படுகிறது. 2005 பிபிசி வாக்கெடுப்பில் இது 2வது பிரபலமான பிரிட்டிஷ் ஓவியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. 18. பூமிக்குரிய இன்பங்களின் தோட்டம். ஹாயரனிமஸ் போஸ் இதை 1490 மற்றும் 1510க்கு இடையில் வரைந்தார், மேலும் ஓவியத்தின் விளக்கங்கள் பெருமளவில் வேறுபடுகின்றன. இது ஸ்பெயினின் மாட்ரிட்டில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. 19. தூதர்கள்.
ஹான்ஸ் ஓல்பீன் தியங்கர் இதை 1533 இல் வரைந்தார். இது ஒரு மறுமலர்ச்சி ஓவியமாகும். இது ஒரு மண்டை ஓட்டின் அனாமார்பிக் சித்தரிப்பு ஆகும். இது அந்த காலத்தில் வளர்ந்தது. 20 அர்னோல்பினி உருவப்படம். இது ஜான் வான் இக் என்பவரால் 1434 இல் வரையப்பட்டது. இத்தாலிய வணிகர் ஜியோவானி டினிகோலா அர்னால்பினி மற்றும் அவரது மனைவியை சித்தரிக்கும் இந்த ஓவியம் இப்போது லண்டனில் உள்ள தேசிய கேலரியில் உள்ளது. 21 போலிஸ்பெர்கரில் ஒரு பார். எட்வார்ட் மானிட்டின் 1882 ஓவியம் அவரது கடைசி முக்கிய படைப்பாக கருதப்படுகிறது, மேலும் இது அவரது படைப்பின் யதார்த்தத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டு. லண்டனில் உள்ள கோர்டால் கேலரியில் இதைக் காணலாம். 22 மூடுபனி கடலுக்கு மேலே அலைந்து திரிபவர். காஸ்பர் டேவிட் பிரிட்டிக் இதை 1818 இல் வரைந்தார். காதல் இயக்கத்தின் தலைசிறந்த படைப்பாக பரவலாக அங்கீகரிக்கப்பட்ட இது ஜெர்மனியில் உள்ள ஹாம்பர்க் குன்ஸ்டாலில் காணப்படுகிறது. 23 லா கிராண்டே ஜாட்டே தீவில் ஒரு ஞாயிறு மதியம். இந்த பாயிண்டிலிஸ்ட் வேலை 1884 முதல் 86 வரைக்கு இடையில் ஜார்ஜஸ் சீராட்டால் வரையப்பட்டது. இது அவரது மிகப்பெரிய படைப்பாக கருதப்படுகிறது. இது சிகாகோ கலை நிறுவனத்தில் உள்ளது. 24 உருளைக்கிழங்கு உண்பவர்கள். இந்த 1885 ஓவியம் வின்சென்ட் வான் கோவின் தலைசிறந்த படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. விவசாயிகளை அவர் நேர்மையாக கருதும் விதத்தில் சித்தரிக்கிறது. இது ஆம்ஸ்டர்டாமில் உள்ள வான் கோ அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. இந்த தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? தயவுசெய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து எங்கள் சேனலுக்கு குழு சேரவும்.